ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் வந்து மை ரிவ்யூவில் வந்துட்டு எந்த மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணேன்னா கன்குவா. ஸோ கன்குவா பற்றி ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னு தெரியல. இந்த பெரிய படம், அதாவது முக்கியமாக இந்த பெரிய பெரிய ஹீரோஸோட படம் இந்த வருஷத்துல 2 3 வந்திருக்கு. அந்த 2 3மே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகல. உங்களுக்கு யாருக்காச்சும் சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு சொல்லுங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லப்படுறது வந்துட்டு கோட். ஃபர்ஸ்ட் கோட் எடுத்துக்கிப்பேன். பெரிய ஹீரோ, பெரிய காஸ்ட், பெரிய கேமியோ எல்லாம் வந்துட்டு போனாங்க. எஸ்கே அவர்கள்லாம் கேமியோ கொடுத்தாரு, இதெல்லாம ஹைப்பெல்லாம் ஆச்சு. லைக் அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்லதான், பட் ஆனால் மினிமல் ஆடியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துச்சு. போட்டு அதுவும் வெங்கட் பிரபு இந்த காம்போவே புதுசா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால மேபி ஏதாவது புதுசா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்தோடனே வந்து நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. பை சீயிங் தட் அந்த யங் விஜயோட லுக்கை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்டிங். என்னையா இந்த லுக்கு, சரி லுக்கு தான் இப்படி இருக்கு, மேபி கதை நல்லா இருக்கும் போல அப்படிலாம் சொல்லிட்டு. அண்ட் இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு ஸ்பை படம், மேபி ஒரு ஏஜென்ட்டா இருப்பாரு அப்படிலாம் எல்லாமோ சொன்னானுங்க. ஃபேன் தியரிஸ் இதுக்கு நிறையவே இருந்துச்சு. முக்கியமா என்னன்னா அந்த புது விதமான காம்போ, வெங்கட் பிரபு, விஜய், அப்புறமா வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு காம்போவே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்தாங்க. ஆனா அது சரியா போகல, அதுதான் உண்மை. ஸோ இப்போ நான் பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, அந்த படம் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருந்தேன்னா, வேட்டையன் அகெயின் ஞானவேல் சாரோட ஜேபிஎம் பார்த்தோம். ஜேபிஎம் பார்த்துட்டு அதே மாதிரி நான் கண்டிப்பாக எக்ஸெப்ட் பண்ணேன். ஏன்னா ரஜினி அவர்கள் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவர் கமர்ஷியல் படம் தான், அவர் கமர்ஷியல் படத்துல இருந்தா பஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு, அது ஒரு விஷயம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, அகெயின் அவருந்தே வந்துட்டு பெருசா இதெல்லாம் ராணா தகுபதி காஸ்டிங் எல்லாம் இருந்துட்டு சரி ஸ்டோரி பெருசா இருக்கும் போல, நீட்டா ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சா போய் பார்த்தா எனக்கு அவ்வளோ பெருசா எதுவுமே வந்துட்டு இதுவா தெரில. மேபி ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ்க்கு ரஜினி பார்க்கணும், ரஜினி சார் வந்து தேட்டர்ல பார்க்கணுன்ற ஒரு கோல். விஜய் சார் ஃபேன்ஸுக்கு விஜய் சாரை வந்து தேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பேசிக்கலா நான் யாரோட ஃபேன் கிடையாது. நான் பேசிக்கலா என்ன கேட்குறேன்னா, ஆடியன்ஸ் ரீதியிலேருந்து பார்க்கும்போது ஒரு 190 rupees வந்து கொடுக்குறாங்க. ஒரு டிக்கெட்ஸுக்கு வந்து 190 rupeesன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஜஸ்ட் மினிமலாக சொல்கிறேன், 3Dயில் பார்க்காம நார்மலான ஒரு தேட்டரில் நீங்கள் போய் ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா ஒரு 190 rupees ஆகும். அதுலேயும் வந்துட்டு இப்போ 190 வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் த டிக்கெட் ப்ரைஸ். இப்போ நீங்கள் அதில் பாப்கார்னு, அப்புறமா அந்த கார் பார்க்கிங்கு, அதையெல்லாம் ஒன்று கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா கிட்ட வரும். இப்போ இது முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரும்போது பசிக்கிற மாதிரி இருந்துச்சு லஞ்ச். ஏன்னா இப்போ வர படம் எல்லாமே 3 மணி நேரம். இப்போ நீங்கள் ஒரு 9 மணிக்கு ஷோக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வெளில வரத்துக்கு ஒரு 11 to 11:30 ஒரு 12 ஆகிடும். ஸோ அப்போ மறுபடியும் லஞ்ச் பண்ணுறது அது எல்லாமே பண்ணி வீட்டுக்கு எத்தனை மினிமமாக அவன் ஒரு 800 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ இந்த 800 rupees ஒரு படத்துக்கு வருதா அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் இவ்வளோ பெரிய ஆளோட படம் வருதுன்னா ஸ்டோரி இருக்கணும். சும்மா வந்துட்டு 3D எக்ஸ்பீரியன்ஸ் தரேன் இது தரேன், யாருங்க கேட்டாங்க இப்போ 3D எக்ஸ்பீரியன்ஸு? இப்போ யாரு கேட்டாங்க? நான் சத்தியமா கேட்குறேன், யாரெல்லாம் கேட்டாங்க 3D எக்ஸ்பீரியன்ஸு? இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கன்குவா பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டாப்பிக்கே அதுதான், கன்குவா பற்றி நான் படம் பார்த்தேன். இந்த கன்குவாவோட கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோர் சப்ஜெக்டும் ஒன்று புதுசாக தான் எடுத்திருக்காங்க. இந்த கதை என்னன்னா, பாஸ்ட்ல ஏதோ நடக்குது, ஃபியூச்சரை வந்துட்டு அதை எப்படி வந்துட்டு இது பண்றாரு. அதாவது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் அது வந்து ஃபியூச்சர்ல மறுபடியும் நடக்குது. இது வந்து டேஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் தி பாஸ்ட் அண்ட் தி ஃபியூச்சர். ஸோ அது எப்படி வந்துட்டு இந்த சூர்யா அவர்கள் சமாளிக்கிறாரு, அவர் அந்த ப்ராமிஸ், அவர் நினைச்சது, அவர் ஒன்று வாக்கு கொடுத்தது அந்த காலத்துல இந்த காலத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு போகுது. ஸ்டோரி ஏதோ புதுசா ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாலுமே, அதாவது கான்செப்ட் ஏதோ புதுசா ட்ரை பண்ணியிருந்தாலுமே, அது பேசிக்கலா என்னன்னா ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு சத்தியமா வந்துட்டு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். பிடிக்கலன்றதை தாண்டி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20 minutes அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 20 minutes காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 20 minutes எதுக்குமே எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. சூர்யா சாரோட இன்ட்ரடக்ஷன்லாம் வந்துட்டு சத்தியமா அது வந்துட்டு அது இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்குல்ல, என்ன சொல்றது, அது வந்து குடும்பம் மாதிரி இருந்துச்சு. அதுலயே வந்து யோகி பாபு அண்ட் ரெடின் கிங்ஸ்லே 2 பேருமே போட்டிருக்காங்க காமெடி பண்ண. ஸோ இவங்க காமெடி பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு நானுமே உட்காந்தேன். பட் காமெடியா எனக்கு எங்கேயுமே தெரில. ஒரு ஒரு சொட்டளவு கூட அது காமெடியா தெரில. அது வந்து கொடுமையா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுலயும் வந்துட்டு யோகி பாபு சார்லாம் வந்துட்டு சும்மா ஏதாச்சும் ஒன்று சொன்னவே பேசிட்டே இருக்கிறமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. லிட்ரலி அந்த தேட்டர்ல உட்காரும் போது எனக்கு ஒரு மீன் வரும். விஜய் சாரோட படத்துல வந்து நண்பன் படத்துல ஒரு மீன் இருக்கும்.
அது வந்து நிறைய இப்போ போயிட்டு இருக்கேன். நண்பன் படத்துல வந்துட்டு கீழே உட்காந்து அந்த சத்யராஜ் சார் படத்துல ஒருத்தர் உட்காந்து அவர் வந்து சொல்லுவார், என்ன என்ன இளவையாது அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு உண்மையா கண்குவா படத்துல. கண்குவா படத்தை பார்க்கும்போது நீங்க தேட்டர்ல உட்காந்து சத்தியமா நீங்க வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிரீன் பிளே பார்த்து அதுவே அந்த அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிரீன் பிளே பார்த்து நீங்க வந்து சிறுத்தை சிவா பார்த்துட்டீங்கன்னா என்ன என்ன இளவையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்பீங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு ப்ரமோஷன்ல வேற அவர் வந்து 2000 கோடி அடிக்கும் 3000 கோடி அடிக்கும். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் பேசும்போது லெட்டரில வந்து சிறுத்தை சிவா சார் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் பேசும்போது எப்படி இருக்கு, அவர் பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க, நீ பாட்டிக்கிட்ட பங்கு என்ன பங்கு அப்படின்வாங்களா, அந்த மாதிரி அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆல்ரெடி அவர் வந்து எப்படிப்பட்ட டைரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நியாயமா என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு 500 கோடி அடிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேங்க அப்படின்னு சொன்னாச்சு பரவாயில்ல. அப்பண்டமா வந்துட்டு அதுல வேற அந்த ப்ரொடியூசர் வேற அவரை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆடியோ லான்ச்ல வந்து சொன்னாரு, இந்த பாஸை மட்டும் நீங்க வச்சுக்கங்க, மறுபடியும் டிசம்பர் மாசத்துல சக்சஸ் மீட் நடக்கும், அப்ப இந்த பாஸை வச்சு நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, நீங்க கண்ட மேனிக்கு உருட்டுன்னு உருட்டுவீங்க, நாங்க அதெல்லாம் கேட்டுட்டு போனோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப நான் ட்ரோல் பண்ணல, நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்கறேன். இந்த படத்துல வந்து 3D எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருந்துச்சு, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. சத்தியமா 3D எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அந்த 3Dயா செமையா பண்ணியிருந்தாங்க. ஆனா கதை எங்கேயா இருந்துச்சு, அதுதான் நான் கேட்கிறேன். கதை எங்க இருந்துச்சு? அது யாராச்சும் ஒருத்தர் வந்து இப்போ வந்து உடனே சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு கோட்டு நல்லா இருந்துச்சா, பீஸ்ட் வாஸ் குட்டா அப்படின்னு வந்துருவீங்க. நான் உண்மையா தான் கேட்கிறேன். நான் பீஸ்டுக்கும் முட்டு கொடுக்கல, கோட்டுக்கும் முட்டு கொடுக்கல, ஏன் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் முட்டு கொடுக்கல. நான் கேட்கறது, கோட்டுமே அவ்வளவு நல்லா இருக்கு, கோட்டுலுமே ஒரு ஸ்டோரி என்ன, இந்த ஸ்டோரி வேற எதுவும் இல்லை, ஜெமினியன். அது வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு. அந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு சார் பார்த்திருக்காரு. பார்த்தோன்னா அதுல புதுசா பண்றேன்ற பேர்ல என்ன பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, பையனை எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அந்த பையன் அதுக்கப்புறமா வந்து இவனுக்கு வில்லனா வந்து நிக்கிறாரு, ஒரு குளோன் எல்லாம் பண்றாரு. இதுதான் கதை. ஜெமினி மேன்ல வேற மாதிரி நடக்கும், இங்க வேற மாதிரி நடக்கும். ஆனா அதே ஸ்டோரி தான், ஒண்ணுதான் எடுத்திருக்காரு. எனக்கு என்ன கேக்குறேன்னா, இப்ப வர எல்லா பிக் பட்ஜெட் பிலிம்ஸ்லயுமே ஒரே ஒரு டவுட் தான் எனக்கு. என்னன்னா அவங்க வந்துட்டு எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எடுக்கணுமே இன்சென்ஸ் எப்படி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் பிலிம் இருக்கு, ஒரு விஜய் சார் ஒரு சூர்யா மாதிரி ஒரு பிலிம் எடுத்தாங்கனாலே ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க. ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்துட்டு அதுக்கு ஸ்கிரீன் பிளே அமைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இன்ட்ரோ சீனுக்கு பெரிய கிராண்டியரா செட் எல்லாம் போட்டு அது ஒரு ஃபைட் சீன் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்மிஷன் வந்து மாசா காட்டணும்னு சொல்லிட்டு இன்டர்மிஷன் வந்து, நான் என்ன கேட்கிறேன், இந்த மாசா காட்டுறது அதெல்லாம் தாண்டி ஒரு நார்மலா இப்ப மாஸ்டர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க அதுல. ஸோ மாஸ்டர் வந்து நல்லா இருந்துச்சுன்னு நான் எதுக்காக சொல்றேன்னா, அதனோட கான்செப்ட் ரொம்ப இதுதான், ஸ்டோரியுமே ரொம்ப ப்ரீஜர்னே வச்சுங்க. பட் இருந்தாலுமே இந்த ஸ்டோரி எல்லாமே ஸ்கிரீன் பிளே எல்லாமே ப்ரெடிக்டபிள் தான், பெருசா அன்பிரடிக்டபிளா எதுவும் இல்லை, எல்லாமே ப்ரெடிக்டபிள். பட் ஆனா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஒரு விஜய் சேரன் எனக்கு புது விதமா பார்த்த மாதிரி தான் உண்மையாவே இருந்துச்சு, சத்தியமா உண்மையாவே அதே மாதிரி. ஏன்னா இன்ட்ரோ சீன்ல ஒரு அந்த தடுமாறி போய் யூஸ்வலா வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு அங்கேருந்து விஜய் சார் வந்து அடிக்கிறாம அந்த மாதிரி எல்லாமே நார்மலா இருந்துச்சு. அண்ட் அது சூப்பரா இருந்துச்சு, ப்ரெடிக்டபிளா இருந்தாலுமே சூப்பரா இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப நார்மலா இருந்துச்சு. நான் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன் லியோ படத்துலயே வச்சிருந்தேன், லியோ படத்துல வந்துட்டு நம்ம சொல்லலாம் ஃபிளாஷ்பேக் நல்லா இல்லை, அஃப்கோர்ஸ் ஸ்டோரி எல்லாமே ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் தான். ஆனால் ஓப்பனிங் சீன் ரொம்ப நார்மலா இருந்துச்சு, ரொம்ப நார்மலா. ஓப்பனிங் ஷாட் நான் சொல்லுங்க, ஓப்பனிங் சீன் கூட சொல்றேன், ஓப்பனிங் ஷாட் ஆஃப் தி ஃபிலிம். அந்த விஜய் சார் வந்து கார்டு வந்துட்டீங்களா, ஓப்பனிங் ஷாட் அந்த கார்ல போயிட்டு இருக்கோம், அந்த ஜீப்போட அந்த கண்ணாடியில அவர் ஃபர்ஸ்ட் அவர் காட்டுவாரு. அந்த இந்த சைடு ரேர் வியூ மிரர்லாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங், ஆமான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காட்டுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. அது எனக்கு புரியல. இப்ப எப்படின்னா மாசா காட்டுவான், ஏன்னா ஒரு மாசம் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா வந்து நீ இப்போ பீப்புள் எதிர்பார்க்கறது என்னன்னா கதை தான் மெயினா இருக்கு, கதை ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இருக்கா அதுதான் பாக்குறாங்களே. அண்ட் புதுசா ஏதாவது சொல்றீங்களான்றதா பாரு. இப்போ கண்கோல் என்னன்னா புது கான்செப்ட் இருக்கு, பட் ஆனால் ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது ஒண்ணுமே இதுவா இல்லை. அண்ட் அதை விட எனக்கு ரொம்ப பட்டது என்னன்னா, கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் கத்திக்கிட்டே. சரி ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தான் இப்படி இருக்குது, பீரியடிக் சீன்லாம் வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், பீரியடிக்கா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீரியடுக்கு வெயிட் பண்ணா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. எதுக்கு கத்துறாங்களே புரியல.
இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு டீச்சர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல்லயுமே ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க அவங்க வீட்டு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் போது அவங்க ஸ்கூல்ல வந்து கத்திட்டே வாட் டூயிங் திஸ் வாட் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கு. எதுக்கு கத்துறாங்கன்னு அவங்களுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கானுங்க. வரவும் போறாலாம் கத்திக்கிட்டு இருக்கான். இதுல முக்கியமான விஷயம்னா வரவும் போறாலாம் சூர்யா சாருக்கு வந்துட்டு ஷோ படிச்சுட்டு இருக்காங்க. வரவும் போறாலாம் அந்த சூர்யா யார் தெரியுமா, கண்புவா யார் தெரியுமா, அவர் நின்னா தேரு, அவர் அசைஞ்சா இது அப்படின்னு சொல்லிட்டு வரவும் போறவங்க ஐ பேத்திட்டு போறாங்க. அவங்க ஐ பேத்த என்னன்னா சத்தியமா அந்த கேரக்டரை பத்தி யாரையா அவன் கூப்பிடுங்க பாக்கலாம், அவன் என்ன அவங்க பெரிய இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுது. எனக்கெல்லாம் எப்படி ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஐ பேத்துறதுனால அந்த கேரக்டர் ஒன்றும் பெருசா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதை விட தாண்டி என்னன்னா இதுல வந்து ஒரு எமோஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லதுதான். புதுசா ஒரு எமோஷனை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் வச்சா கேட்டீங்கன்னா சத்தியமா ஒர்க் அவுட் ஆகல. ஏன் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா சிம்பிளா நான் சொல்றேன். சிவா சார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எந்த படம் இருந்தாலும் சரி அந்த ஓப்பனிங் சீன் தான் மெயின். அந்த ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் குரூஷியலானது. அதுதான் நம்ம அந்த படத்துக்குள்ள போறோம் அது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுது. ஆனா அங்கேயே அதை போட்டு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சூர்யா சாரோட அந்த ஓப்பனிங் சீன்லயே வந்து நிறைய பேர் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு அதுக்கப்புறமா எதுக்கு அதை ஃபர்ஸ்ட் இன்னொரு புரியல. வந்து 2-3 கேரக்டர்ஸ் யோகி பாபு சார் இதுக்கு, ரெடின் கிமுசே சார் இதுக்கு, அதே மாதிரி திஷா பட்டானி எதுக்கு எடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி பாபி டியல்லாம் நான் வந்துட்டு ஏதோ மாதிரி எதிர்பார்த்தேன். சரி அவர் கெட்டப்ல இருந்து அந்த டீசரு ப்ரோமோல எல்லாம் அவர் வந்து காட்டும் போது மனுஷன் பார்த்து வேற மாதிரி இருக்காரு, கெட்டப்பே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இதுல வந்துட்டு அவர் தெரிச்சிருப்பாப்புல. அதுவும் அனிமல்ல எப்படி சைலண்டா இருந்து தெரிச்சாலும் இதுல வந்து வேற மாதிரி ஏதோ பண்ணிருப்பாரு. பீரியடிக்ல செம்மையா ஏதோ காத்துட்டு இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா ஒரு டம்மி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கேமியோ வச்சாங்க. இப்போ பெரிய பெரிய படத்துல எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விக்ரம் படம் மெயினா வந்து சொல்றது வந்து விக்ரம் படம். எஸ் இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். விக்ரம் படத்துல லோகேஷ் அவர்கள் பண்ணி விட்டு ரெண்டு தான். அவர் என்ன பண்ணாரு, இந்த யூனிவர்ஸ் ஆரம்பிக்கிறேன்ற பேர்ல அவர் வந்து ஒரு கேமியோ வச்சார். அவர் வச்சதுதான் வச்சாரு. ஜெயிலரு எல்லாத்துலயும் போட்டு கேமியோன்னு சொல்லிட்டு எல்லா பெரிய ஆளுங்களாம் வரானுங்க. வேட்டையான சரி துண்டிலையுமே அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோ போடுறாங்க. ஏன்டாடி பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் போடுறீங்களாடா, ஸ்கிரீன் பிளேல ஏதாச்சும் புதுசா பண்ணுங்க, இல்ல ஸ்டோரியில தான் ஏதாச்சும் புதுசா பண்ணுறீங்களாடா. அதே ஸ்டோரியை கொண்டு வரீங்க, அதே ஸ்கிரீன் பிளே கொண்டு வரீங்க, அதையே கொண்டு வர்றீங்க. கேட்டா ஆடியோ லான்ச் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன புதுசாக பண்ணிருக்கீங்க? இந்திய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருன்னா ஒருத்தர் கொண்டு வரதுல தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய ஆளை கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு அது புதுசா இருக்கு. என்னடா அது புரியல சத்தமா. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா நான் வந்து என்ன சொல்ல வருகிறேன்னா, கண்புவா படத்துல வந்துட்டு நான் வந்து மறுபடியும் டாபிக் சொல்லிடுறேன். இது ஏன்னா நான் கண்புவா இந்த பெரிய படத்துல கம்பேர் பண்றேன்னா, ஏன்னா இப்ப நான் வந்த எல்லா பெரிய ஹீரோஸோட படத்துலயுமே எனக்கு இதுதான் பட்டுச்சு. எனக்கு உண்மையாவே இதுதான் பட்டுச்சு. எல்லா பெரிய ஹீரோஸ் படத்துலயும் கேமியோஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸ்டோரி வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. அந்த ஸ்டோரி வந்துட்டு தான் மெயின். சரி அவங்க ஸ்டோரிக்கு அவங்க தேவையான்னு கேட்டா எனக்கு தேவையில்லாத தான் தோணுது. லைக் கோட் மூவில வந்து எஸ்கே அவர்கள் வந்து அந்த சீன் எனக்கு சத்தியமா புரியல. அவர் அங்க வந்திருந்ததுனால கிளைமேக்ஸ் ஏதாச்சும் மாறி இருக்குமா எனக்கு சத்தியமா தெரியல. அவங்க எதுக்கு வந்தாருன்னு தெரியல. ஏதோ காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா ஏதாச்சும் ஒன்று காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணணுமே ஏதோ அந்த மாதிரி பண்ணாம தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு கோட் வந்துட்டு அவ்வளவு பெருசா எனக்கு வந்து ஒரு அபிப்பிராயமே இருக்குல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் லுக்லயே வந்து பார்த்தோம்னா நல்லா இல்லை. செகண்ட் லுக்கே வந்துட்டு எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் லுக்குமே எனக்கு சத்தியமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு அப்போவே மனசு விட்டுட்டேன். சரி ஓகே டிஏஜிங் எல்லாம் பண்ணி ஏதோ வாட்டியிருக்கானுங்க அப்படின்றது தெரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் லுக் வந்தோம்னே சொல்லிட்டாங்க எல்லாருமே இது ஜெமினி மேனோட கதை தான் சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களும் அம்மா ஏதோ ஐப்பேத்தணுமேன்னு சொல்லிட்டு ஒரு கேமியோ இருக்கு அது இருக்கு எல்லாம் சொன்னாலுமே உள்ள போய் உட்காந்தோம்னா அவ்வளோ பெருசா ஏதோ வந்துட்டு எல்லாம் சொல்றாங்கலாம் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இருக்குல்ல. அண்ட் அதுக்கப்புறம் வேட்டையன் வந்துச்சு. வேட்டையனுமே எனக்கு அதே ஃபீல் தான் இருந்துச்சு. இப்ப கண்புவா வந்து படம் பார்க்கும்போது லிட்ரலி சொல்லணும்னா பீரியடிக் ஃபிலிம் ஒரு புது அட்டம்ப்ட் ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு சிவா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா ஓகே அண்ணாத்த விஸ்வாசம் இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தது ஏதோ சடனா பீரியடிக் பக்கம் திரும்பி ஏதோ 3D அது இதுன்னு சொல்றாரு. மேபி ஒரு இதுல ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. எப்படி இருந்தாலும் அவர் அந்த தங்கச்சி பாசத்தை விட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு.
இப்ப எனக்கு அது பார்த்தோன்னு எப்படி இருந்துச்சுன்னா, பரவாயில்ல அண்ணாத்தையே பரவாயில்ல போல, அண்ணாத்தையே பார்த்துடலாம் போல அப்படின்னு தான் இருந்தேன். உங்க பர்சனலா வந்துட்டு கண்கோவ படம் பார்த்த பிறகு அண்ணாத்த இஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப நினைச்சு பாருங்க அந்த படம் எப்படி இருக்கணும்னு. ஏன்னா அண்ணாத்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சீரியல் மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் சத்தியம் புரியல. அதான் மெயினான விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எதுக்கு சூர்யா சார் வந்தாரு, அதுல அந்த திஷா பட்டானின எதுக்கு, இவங்க எதுக்கு, அப்புறமா வந்து பீரியடிக் ஃபிலிம்ல வந்து கத்திக்கிட்டே இருந்தேன். பாதி டைலாக்ஸ் கேட்கவே முடியல. பாதி சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுல உண்மையா வந்து கண்வா படத்துல நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னா 3 பேருக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒண்ணு சினிமாட்டோகிராஃபர், சூப்பரான ஒர்க் சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் கூட நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த செட்ல வந்து லைட்டிங் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் மெயின்லி சூப்பராகவும் சூப்பர். அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சத்தியமா சூப்பர். அண்ட் ஒரு சில இடத்துல அந்த விஎஃப்எக்ஸ் அந்த 3D ஒர்க் எல்லாம் யார் பண்ணாலும் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயங்கள். பட் ஃபிளான்னு பார்க்கும்போது அகைன் நான் சொல்றேன், ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி சத்தியமாவே இல்லை. சத்தியமா இல்லைன்னு சொல்றதை விட கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த ஸ்கிரீன் பிளே வந்து என்கேஜிங்காவே இருக்கலாம். முக்கியமா வந்துட்டு இப்போ டிரான்சிஷன் காட்டுறாங்க. அதாவது ஃபியூச்சருக்கும் பாஸ்டுக்கும் டிரான்சிஷன் காட்டும்போது நிலாவை காட்டுறாங்க. அந்த நிலாவை காட்டி டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா எனக்கு அது புரியவே இல்லை. அதுவும் வந்துட்டு எனக்கு முக்கியமான விஷயம், நிலாவை காட்டி டிரான்ஸ்லேட் பண்றதை தாண்டி 20 மினிட்ஸ் வந்து படம் போட்டுட்டு சடனா பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அப்ரப்டா வந்து பீரியடுக்கு போறாங்க. சடனா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் போறாங்க. அப்படியே மறுபடியும் பீரியடுக்கு போறாங்க, ஃபியூச்சர் போறாங்க. ஏன் வராங்க, எதனால வராங்க, அண்ட் அது எதுவுமே கிளியரா இல்லை. அட்லீஸ்ட் இந்த குட்டி பையன் வந்து உட்காந்து சூர்யா செட்டு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட ஓகே பரவாயில்ல, அப்படின்னா கூட பரவாயில்ல, ஓகே அது ஒரு நியாயம் இருக்கு. பட் ஆனா அதுவும் இல்லை. ஏன்னா சூர்யா சாருக்கு ஞாபகம் வந்து அந்த பழைய நினைவுகள் ஞாபகம் வந்து அவரையிட்டே பின்னாடி போறாங்க, அதுவும் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவு, அதாவது சூர்யா சார் நடிச்ச படம் தான். 7ஆம் அறிவு படத்துல வந்து பாத்தீங்கன்னா போதி தர்மனோட கதை வந்து ஸ்டார்டிங்கும் அதுக்கப்புறமா ஃபியூச்சரை கட்டணும். அண்ட் அது ஸ்டார்டிங் எடுத்தோட போதி தர்மம் காமிச்சு அதுக்கப்புறமா ஃபியூச்சருக்கு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஓப்பனிங் சீன் வந்து போதி தர்மம் பீரியடிக்லேருந்து லிட்டில் கோ டு ஃபியூச்சர் மாதிரி போகும். அண்ட் அதுலேயுமே வந்துட்டு அந்த ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இது பண்ணும்போது அப்போதான் அவருக்கு நாம ஈஸி போதி தர்மன் அப்படின்றாரு. இந்த படத்துலயே அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம சடனா அப்ரப்டா அப்படியே பீரியடிக் போயிட்டாங்க. அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே பீரியடிக்காக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பாதியெல்லாம், அதாவது ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு அது ஜாஸ்தி வந்து பீரியடிக் தான் போயிட்டு இருக்கு. அந்த பீரியடுக்கு போயிட்டே இருக்கு. இன்டர்மிஷன் முடிச்ச பிறகு ஏதோ ஒரு சீனை சடனா அப்படியே கட் பண்ணா அப்படியே வந்து ஃபியூச்சரை காட்டுறாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. எதுக்கு பீரியடுக்கு காமிச்சாங்க, எதுக்கு ஃபியூச்சரை காமிச்சாங்க? அதாவது ஸ்கிரீன் பிளே ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதாவது இந்த சீனுக்கும் அந்த சீனுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மறுபடியும் சொல்றேன், அது படத்தை வந்துட்டு போர் அடிச்சுதான் இருந்துச்சு. எப்படா பீரியடுக்கு போகணும்னு நினைச்சேன். பீரியடுக்கு வந்தாலும் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்னன்னா ட்ரைபல் பீப்புள்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்கன்றதுனால அவங்க அப்படி பண்ணாங்களா, இல்ல அவங்க டைரக்டரோட அபிப்பிராயம் தான் எனக்கு என்ன புரியல. எனக்கு இதுக்கு மட்டும் விட தரணும். என்னன்னா அதாவது ட்ரைபல் பீப்புள் சொன்னதுனாலயா, இல்ல பீரியடிக் இதெல்லாம் வச்சதுனால, பிளஸ் அவங்க ட்ரைபல் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணாங்களா, எதுவுமே புரியல. ஏன்னா பாதி டைலாக் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கத்துறானுங்க, கத்திட்டே இருக்கானுங்க. அதுவும் சும்மா கத்துனா கூட பரவாயில்ல, அதாவது டால்பி அட்மாஸ்பியரா இருக்குமா. அந்த கத்துறது எப்படி இருக்குன்னா அவங்க ஏதோ காதுக்குள்ளேயே போய் உட்காந்து கத்துறா மாதிரி இருக்கு. அதனால எப்படா அந்த படம் முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஏன் போட்டீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. தெலுங்குல பண்ணிட்டு இருந்த இவரை கூப்பிட்டு வந்து கம்பேக் தரேன்னு சொல்ற பேர்ல கொண்டுட்டு இருக்காரு. சத்தியமா சொல்றேன், கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மியூசிக்கா கொண்டு வச்சிருக்காரு. அதாவது வீட்டுல வந்துட்டு இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து இந்த டவரா செட்டு, அப்புறமா இந்த பாத்திரம் ஏதாச்சுன்னா எங்க அம்மா அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது எடுத்துட்டு தான் இதை வச்சு விளையாடிக்கான்னு சொல்லும்போது தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பெரிய சிவமணி ரேஞ்சுக்கு அந்த மாதிரி இவரு கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மியூசிக்கா போட்டு இவரு அதை அவங்கதான் கத்துறாங்க பார்த்தா இந்த ஆளும் அவங்க கத்துட்டு இருக்காரு. அதுலயும் ஒரே பீஜியமா போட்டு குழப்புறானுங்க. சூர்யா சார் வந்தாலே இவர் என்ன பீஜியம் போடுறாங்க, பக்கத்துல இருக்கிற சின்ன பையெல்லாம் சொல்றாங்க கங்கா கங்கா கங்குவா அப்படின்றாங்க. அந்த மாதிரி சும்மா வரவும் அவர் சும்மா சூர்யா சார் அவர்கிட்ட நடந்தா கங்குவா, இங்கிட்ட நடந்தா கங்குவா அப்படின்றாங்க. ஒரே பீஜம், அவரோட பேரே பீஜமா போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் வந்துட்டு சரி ஓகே சாங் வந்தாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் ஒரே ஒரு சாங், அந்த சாங்குமே எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது வேற எங்கேயும் இல்லை. இவருடைய படம் குட்டின்ற ஒரு படத்துல வந்துட்டு இவரே போட்டு ஒரு சாங் தான். அந்த சாங்கே வந்துட்டு அவர் முன்னாடி வந்துட்டு அவருடைய படத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு குட்டியோட என்ன சொன்ன தெலுங்கு வெர்ஷன்ல அவர் போட்டிருப்பாரு.
அந்த பிஜிஎம் எடுத்து மறுபடியும் போட்டு வந்து ஒரு சாங்கா பண்ணியிருப்பானுங்க. இதை தாண்டி வந்து வில்லனுக்கு ஒரு பிஜிஎம் போடுறன்ற பேர் ஒன்று போட்டிருப்பாரு. அது பிஜிஎம்மா என்ன இளவு என்ன ஒண்ணுமே எனக்கு புரியல, சத்தியமா எனக்கு புரியல. அதாவது ஒரு பக்கம் வந்து ஆர்டிஸ்டுங்க தான் வந்துட்டு எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க பார்த்தாங்கன்னா இவர் இதுக்கு மேல கத்துறாரு. அது இவருக்கு அவங்களே தேவையில்லை போல இருக்கு. ஏன்னா அவங்களாச்சும் பரவாயில்ல, பேசதான் செய்யறாங்க, கத்ததான் செய்யறாங்க. இவர் வந்து மியூசிக் போடுறன்ற பேர்ல கண்டத்தையும் எடுத்து தட்டிக்கிட்டே இருக்காரு. அதாவது எனக்கு இவர் அதாவது பொதுவா வந்து தமன் படத்துலதான் வந்துட்டு அவர் நிறைய ட்ரம்ஸ் அடிப்பாரு. ஏன்னா அவர் ட்ரம் பிளேயர். அவராச்சும் ஒத்துக்கலாம், சரி அவர் மியூசிக் போட்டிருந்தா அவர் இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஒத்துக்கலாம், ஏன்னா அவர் ட்ரம்ஸ் பிளேயரு, அதனால அவர் இந்த மாதிரி பண்ணுவார். இவர் என்னன்னு எனக்கு புரியல, தட்டுறாரு, தட்டிக்கிட்டே இருக்காரு. அதுலயும் என்னன்னா மியூசிக் வந்துட்டு அதுலயும் பிஜிஎம்லாம் ஒரு சில பிஜிஎம்லாம் எப்படி இருக்குன்னா காதுல இருந்து ரத்தம் வந்து பிஞ்சு நீங்க கையை ஒரு காமெடி வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் செய்யற படத்துல வந்துட்டு இந்த மாதிரி போனை நினைச்சு இஸ்து பெட்டி எடுத்து காதுல வச்சுப்பாரு, அந்த மாதிரி காது பிஞ்சு ரத்தமே வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாவோட தாண்டி என்னன்னா சித்தி சிவோட ஸ்கிரீன் பிளே மறுபடியும் சொல்றேன், ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. எப்ப நான் வந்து ஒரு சீன் சிம்பிளா ஒரு சீன் சொல்றது, சடனா நீங்க ஃபியூச்சர் பார்த்துட்டு இருக்கோம், சடனா பீரியடிக் போயிடுவாங்க, பீரியடிக் போவார், ஒரு சீன் காட்டுவாரு, காட்டிட்டு கண்புவா யாரு எல்லாம் காட்டுவாரு, இந்த மாதிரி காட்டுவாரு, காட்டிட்டு சடனா வந்துட்டு இந்த மாதிரி வருவாரு. அதே மாதிரி வில்லனை எதுக்கு கொண்டாரு, இல்ல இவர் எப்படி செத்தாரு, இல்ல அவர் வந்து என்ன ஆச்சு அவருக்கு உண்மையாவே, அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கலாம், அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இல்ல இவருக்கும் அந்த மெயின் வில்லனுக்கும் என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்துச்சு, லைக் எப்படி செத்தாரு அந்த மெயின் வில்லனும் இவரும் வந்து எப்படி செத்தாரு, அப்ப என்ன ஆச்சு, அதுக்கப்புறமா சூர்யா சார் என்ன ரியாக்ட் ஆனாரு, ஒரு பெருசா ஃபைட் சீன் நடக்கும் ஒரு வாட்டர்ல, அதுக்கேஞ்சு என்ன ஆச்சுன்னு உடனே புரியாது, அப்ரப்டா முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்க, எனக்கு சத்தியமா புரியல. இந்த படத்துக்கு பார்ட் 2 வந்துட்டு எப்படின்னா, அதான் சொல்றேன்ல, இந்த படத்துக்கு பார்ட் 2 தேவையான்னு கேட்டு சத்தியமா தேவையில்லை. இந்த படமும் சரி, கோட்டுக்குமே சரி, கோட்டுக்கு ஆள விடுறான்னு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அவங்க பார்த்தா கோட் வர்சஸ் சிவாஜி. எனக்கு தெரிஞ்சு தளபதி உண்மையாவே வந்துட்டு தளபதி 69 அப்புறமா படம் நடிக்கிற மாதிரி தான் இருந்திருப்பாரு. வெங்கட் பிரபு சார் வந்துட்டு எப்ப தளபதி வர்சஸ் சிவாஜின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாரோ அப்போ முடிவு பண்ணிருப்பாரு, ஐயோ வேணாம்பா, இவன் கிட்ட மறுபடியும் சாவ நான் விரும்பல, நான் படத்தை விட்டே போறேன், எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் படத்தை விட்டு ரிட்டையர் ஆயிருக்காரு. அநேகமா அதுதான் நடந்திருக்கும். அவரே எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் விருப்பதான் இருந்திருப்பாரு இந்த படம். அதனாலதான் இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் கூட வைக்கல. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஆடியோ லான்ச்சும் வைக்கல, சக்சஸ் மீட்டும் வைக்கல. லியோ கூட ஒரு சக்சஸ் மீட்டாச்சும் வச்சிருக்கு. ஆனா இந்த படத்துக்கு ஒரு சக்சஸ் மீட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரே முடிவு பண்ணிட்டாரு, என்னை ஆளை விடுறேங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. அவரே எனக்கு தெரிஞ்சு அவர் கையெடுத்து கொண்டு இருக்காரு, அவரே முடிஞ்சளவு காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்காரு. இவன் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான், ஏதோ பிரசிடென்ட் வேற பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆள் விட்டுறாரு. அதனாலதான் ஒரு தளபதி 69 லாஸ்ட் படம்னு இருப்பாரு. அப்புறம் இந்த கங்குவா படம் வந்துட்டு ஆக்சுவலா வந்து சூர்யா சார் ரொம்ப நாள் இந்த தியேட்டருக்கு கிடையாது, எதிர்க்கும் துணிந்தவன். இந்த படத்தை பார்க்கறது எதிர்க்கும் துணிந்தவன் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். எதிர்க்கும் துணிந்தவன் ஒரே ஒரு ஃபிளாக், அது வந்துட்டு கதை தாண்டி வில்லன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. வில்லனுக்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஸ்ட்ராங்காவே இல்லை, பிளஸ் கதையில வந்து 2-3 ஸ்ட்ராங், ஆனா ஸ்கிரீன் பிளே வைஸா நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் சொல்றேன், எதிர்க்கும் துணிந்தவங்க வந்துட்டு அந்த சின்ன ஃபாதர். நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா எதிர்க்கும் துணிகள் வந்து சூப்பரான படம். ஏன் இவர் பண்ண படமே சொன்னாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா பண்ண அண்ணாத்த படம் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு தோணும். அதுக்கப்புறம் வேற என்ன படம், விஸ்வாசம் வந்து உண்மையா நல்லாதான் இருந்துச்சு. விவேகம்லாம் சூப்பர்னு தோணும். அந்த படம் தான் வந்துட்டு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நீங்க பண்ணுவீங்க. அந்த படம் வந்து இந்த படத்தை பார்க்கணும், அந்த படத்துக்கு இந்த 500 கோடி அடிச்சிருக்கு. அந்த படமே சூப்பர் படம். அண்ணாத்த வந்துட்டு வேற லெவல் படம் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்க்கணும், அண்ணாத்த படம் பரவாயில்ல. என்னதான் சீரியல் கிரிஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவே பரவாயில்ல, தாங்கிட்டு போயிடுது. இதுல சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, பைத்தியக்காரன் காட்டலாம். இதுல வேற அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து 200 கோடி 2000 கோடி தமிழ் சினிமாவே எங்க சுத்தி பார்ப்போம். ஏன்னா உலக வங்கியில இது பெரிய இதாகும். உலக சினிமா எல்லாம் நம்மளதான் பார்க்கணும், கண்டிப்பா நம்மளதான் பார்க்கணும். ஆமா, இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா நம்மளதான் பார்க்கணும். ஏன்டா ரே யாரா அவனுங்க கத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மதான் பார்க்கணும். கண்டிப்பா அது மட்டும் இல்லவே, இந்த படம் வழி வந்ததுனால உலக சினிமா எல்லாமே நம்மளதான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வேற பாகுபலியோட கலெக்ஷன் மிஞ்சு அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேக்குறேன், சிம்பிளா ஒளியதான் சொல்றேன், சிறுத்தை சிவாக்களை உருட்டலாம், உருட்டுங்க, தப்பே கிடையாது, எல்லாருமே உருட்டுறாங்க, ஏன்னா நான் கூட உருட்டுவேன். ஆனா உருட்டும் போது சரி பார்த்து உருட்டுங்க, சரி சமமா உருட்டுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. அப்புறம் கண்குவா பார்ட் 2 வரப்போது.
ஒன்னே ஒன்று தான் சொல்லிடுறேன். கன்குவா பார்ட் 2 பார்க்குறவங்களுக்கும் சரி, பார்க்க போறவங்களும் சரி, இதுக்கப்புறமா அவர் மேல ஒரு ஹோப் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். லைஃப்ல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா அளவுக்கு மீறிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்பிக்கைன்றதும் கொஞ்சம் தான் இருக்கணும். ரொம்ப நம்பிக்கைப்பட்டீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஆசைப்படலாம், பேராசை பெருநஷ்டம். அதனால சொல்றேன், அவர் மாறுவாரு, அவர் இதான் பண்ணுவார், கண்டிப்பா முடியாது. வாழ்க்கையில 2 விஷயம் மாறாதுன்னா அதுல ஒரு விஷயம் வந்து சிறுத்தை சொல்வா சார், இன்னொரு வந்து நம்ம லைஃப். அதனால தயவு செய்து டிஸ்கிளைமரோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமாவும் யாராச்சும் விட்டு கொடுக்குற மாதிரி வந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான்